குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வண்டியில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ப்நெயில் டைட்டில் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா. இருந்தாலும் நானே சொல்லிடுறேன் எங்கே போயிட்டுருக்கோன்னு. கோனை ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா மணி 5:30 கரெக்டாக 5:30 மணிக்கெலாம் கிளம்பி நம்ம போயிட்டுருக்கோம் ரைடில். இந்த ரைடை பொறுத்தவரையே ஆக்சுவலாக நம்ம சோலோவாக தான் போயிட்டுருக்கோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப் ரைடு, சரிங்களா. நம்ம இன்னொரு யூடியூபர் கூட சேர்ந்து கொலாப் பண்ணி இந்த வீடியோ பண்ணுறோம். அந்த யூடியூபர் யாருன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ சொல்ல மாட்டேன், போக சொல்ல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அதுதான் காய்ச்சி இன்றைக்கி வீடியோ. இப்போ அவர் பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அவரை பார்த்துட்டு அங்கேருந்து அவரை மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த யூடியூபரை சேர்த்து தான் கோனை ஃபால்ஸ் போக போகிறோம். ஸோ ஃபுல் ஃபன்னாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ட்ரோன் ஷாட்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் போக சொல்ல உங்களுக்கு அழகான ஷாட்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரோன் ஷாட்டும் நிறையா இருக்கும். Press the bell icon on the YouTube app and never miss another update. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு ஒன்று போயிட்டுருக்கோம், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு வந்தேன். அது இல்லாமல் நடுவில் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கொலாப் ட்ரிப்புன்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வண்டி இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இது யாரோட வண்டின்னு. தெரிலனா நம்ம ப்ரோ தான் இருக்கார் கூட, பார்த்தீங்கன்னா ஆரோ பிளாக்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இவர் கூட தான் இந்த ரைடு வந்து நம்ம கொலாப் பண்ண போகிறோம். சரி போசல அப்படியே எல்லாமே ப்ரோ பற்றி சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவர் பண்ணுற ஃபன் எல்லாமே இன்றைக்கி நம்ம வெறித்தனமாக இருக்கும். ஃபன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5:30 கால் பண்ணி கிளம்புறாரு. 6:30 கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. ஸ்பெஷல் என்னால் தான் லேட்டு, மணி இப்போ 7 ஆக போகுது. ஸோ கிளம்புறாங்க போகும்போது கண்டிப்பாக. அது இல்லாமல் நம்ம கேமராமேன் வேறு பாருங்க ஜர்க்கின்லாம் போட்டு வந்திருக்காரு. இங்கே என்ன குளிர்றதுன்னு தெரில, அவர் ஜர்க்கின்லாம் போட்டு வந்துட்டுக்கிறாரு. சரி போசல அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கேமராமேன் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்கிறாரு. அவர் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. காய்ஸ் அப்படியே அவர் மீட் பண்ணிவிட்டு நம்ம ரைடை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ மார்னிங் ரைடு வந்தாவே இதுதான் ஆக்சுவலாக எப்படி இருக்குது பாருங்கள். லொக்கேஷன் சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ மார்னிங் ரைடு, அதுவும் சண்டே மார்னிங் ரைடு வேறையா, சும்மா வேறு லெவல் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து அந்த சன்ரைஸ் வேறு அப்படியே ஆகுமா, அப்படியே செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ரைடு வேறு போயிட்டுருப்போமா, இன்னும் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடின்ஸ் ரோடு தான் போயிட்டுருக்கோம். காய்ஸ் அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் புழல் ஜெயில். எவ்வளோ பெருசாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிங்க, நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை காய்ஸ், இது வந்து நான் வெளியேருந்து பார்த்து சொன்னேன். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்கும், நல்லா நம்ம நீட்டாக போயிட்டே இருக்கோம். ஸோ அதை வச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கடா இதை உள்ளே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக புழல் ஏரி, சரிங்களா. இது சென்னை நியர்பை தான் இருக்குது. ஸோ இது ஒரு நம்ம சென்னைக்கு வந்து ஒரு குடிநீர் ஏரினே சொல்லலாம் புழல் ஏரி பொறுத்தவரையா. ஸோ நிறையா டைம் இந்த ஏரியா கிராஸ் பண்ணி போயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்க. பட் ஆனால் புழல் ஏரி மேலே போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல, நானே பார்த்ததில்ல. இதே எனக்கே ஃபஸ்ட் டைம் தான் இது. ஸோ எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா காலையில் வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஏரி இது ஆக்சுவலாக. சரி அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது இந்த ஏரின்னு பாருங்கள். சும்மா அவ்வளோ பேர் வந்து காலையில் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ்வளோ க்ரௌட் இருக்குது. சும்மா வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷனு. ஸோ நம்ம ரைடு வந்தாவே நம்மளுக்குன்னு மாட்டுது பார்த்தீங்களா லொக்கேஷனில் வேறு லெவலில். காய்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்க வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புழல் ஏரி ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ நானே வந்து பார்த்ததில்ல, தெரியும். பட் ஆனால் மேலே வந்து இது வரையும் பார்த்ததில்ல. சரி இந்தமாரி பிளேஸ் வர சொல்ல தான் அரௌண்டு நம்மளாலே பார்க்க முடியும். சரி சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் காட்டுறேன் வியூ எப்படி இருக்குது, நீங்களும் பாருங்கள், சரிங்களா. இதுதான் சும்மா கண்ணுக்கு எட்டுற தூரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரௌண்டு சென்னையிலேருந்து நியர்பை தான் இருக்குது. ஸோ யாருன்னா வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பாருங்கள். இதோட மேப் லொக்கேஷனை வந்து நான் கீழே பின் பண்ணுறேன், அதுவும் பாருங்கள். இப்போ 3, 2, 1 சினிமேட்டிக் ஷாட்லாம் பாருங்கள். காய்ஸ் அப்படியே வந்து புழல் ஏரியோட அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம். சரி இந்த ரைடு பார்த்திங்கன்னா
கோனி ஃபால்ஸ் போகிறேன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது எப்படி போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ரெடின்ஸ், பொன்னேரி அப்படி போயிட்டு ஆந்திரா பார்டரில் தான் இருக்குது. ஸோ ஆந்திரா தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கோனி ஃபால்ஸ் வந்துடும். சரி, கோனி ஃபால்ஸ் வந்து சென்னையிலேருந்து எவ்வளோ தூரம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சென்னையிலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் தான் வரும். சரி, ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நான் எங்கன்னா வாட்டர் ஃபால்ஸை நியர்பை போகணும், ஃபேமிலியோடு போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போகணுன்னா இந்த கோனி ஃபால்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஆந்திராவில் வேறு நிறைய ஃபால்ஸ்லாம் போவாங்க. நீங்கள் ஏன் ப்ரோ கோனி ஃபால்ஸ் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோனி ஃபால்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் கோனி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ட்ரிப்போட ஃபஸ்ட்டு டோல்கேட்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு டோல்கேட்டை வெற்றிகரமாக கடந்து விட்டோம். சரிங்களா? ஸோ ப்ரோ தடா ஃபால்ஸ் அப்படி தானே ப்ரோ எல்லாருமே போவாங்க, நீங்கள் ஏன் ப்ரோ கோனி ஃபால்ஸ் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி எல்லாருமே தடா ஃபால்ஸ் போயிட்டு வீடியோ போடுறாங்க, சரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம்னு சொல்லிட்டு தான் கோனி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா சும்மா ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் எக்ஸில் வெறித்தனமாக வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் ஃபுல்லாக கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வேறு லெவலில் விடுறாரு நம்ம ப்ரோ. நீங்கள் கேட்பீங்க, எங்கே ப்ரோ உங்கள் பைக் எங்கே ப்ரோவோட பைக்லாம் சொன்னீங்க, உங்கள் பைக் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட்டு வீடியோ வேலூர் போயிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அப்போ போயிட்டு வர சொல்ல பேக் வீல் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது சர்வீஸ் சென்டரில் விட்டுருக்கேன். ஸோ அது வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் 1 மந்த் கூட ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்தோன்னே தான் நம்ம பைக்கில் வந்து ரைடு கண்டினியூ பண்ணுவோம். இது யார் பைக்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம பைக் தான். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைக் அங்கே நின்றுருக்கு. அதோட ஷாட் ஒன்று காட்டுற எப்படி இருக்குது பாருங்கள், சினிமேட்டிக் ஷாட். காய்ஸ் வந்து இப்போ நம்ம சேனலில் முதல் முறையாக ஒரு ட்ரோன் ஷாட் உங்களுக்காக பிரத்யேகமாக வரும்போது கவுண்ட் டவுன் 5 4 3 2 1.
பிளான் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நடக்கணும். ஃபைனலாக அசால்ட்டு காலை ஆந்திராவில் வைக்க போகிறான். தமிழ்நாடை தாண்டிட்டான் அசால்ட்டு. ஆந்திரா அசால்ட்டு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திராவில் இருக்கோம். வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ்னு சொல்லிட்டு ஃபோனில் எஸ்எம்எஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆந்திராவில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை, ஆந்திராவில் தான் இருக்கோம். சரி, இப்போ ஆந்திராக்குள்ளே இந்த பார்டரில் வந்து வர சொல்ல ஒரு இதுவாச்சு. என்னென்னா எங்கள் பைக்கில் நிறுத்திட்டு எல்லாருமே வந்து கோவிட் டெஸ்ட்டு எடுக்க சொன்னாங்க. ஸோ கோவிட் டெஸ்ட் எல்லாருமே எடுத்துட்டு தான் அவங்க வந்து உள்ளே விட்டாங்க ஆந்திராக்குள்ளே. ஸோ செக் போஸ்ட்டில் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஆந்திராக்குள்ளே வரணுன்னா ஸோ கோவிட் டெஸ்ட்டு கன்ஃபார்மாக எங்களெல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வேறு லெவலில் போயிட்டுருக்காரு இல்லையா. ஸோ அவர் ஃபுல் ப்ரொடெக்ஷனோட கியரோட தான் போயிட்டுருப்பார். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளும் கூடிய சீக்கிரம் எல்லாம் கியர் ரைடிங் கியர்ஸோ வாங்குவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆந்திரா பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆந்திரா பஸ்ஸாக நம்ம டியோ பைக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இப்போ ட்ராக் ரேஸ் வைக்க போகிறோம். ஸோ யார் ஜெயிக்க போகிறான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து திருப்பதி, சென்னை டு திருப்பதி போகிற பஸ்ஸுன்னு நினைக்கிறேன். நிறையா வாட்டி நானும் போயிருக்கேன். ஸோ சின்ன வயசுலலாம் இந்த பஸ்ஸில் தான் போவேன் திருப்பதியில். ஸோ அந்த பஸ்ஸுக்கும் நம்ம டியோ பைக்குக்கும் ரேஸ் இப்போது யார் வந்து ஃபஸ்ட்டு போகிறான்னு பார்க்க போகிறோம். போகலாமா? வண்டி 60 போயினுக்குது. போடா. நம்ம இந்த டியோவோட பேர் என்னன்னு நிறைய பேர் கேட்பீங்களே, ப்ளூ ஹார்ஸ். வாடா ப்ளூ ஹார்ஸ், வாடா. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின்னு. ப்ளூ ஹார்ஸா ஆந்திரா பஸ்ஸான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வின்னு. வேறு லெவலில் போயிட்டோம். சும்மா ஆந்திரா பஸ்ஸெல்லாம் மூழ்கி அடிச்சுட்டு நம்ம ப்ளூ ஹார்ஸ் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அது இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து நம்ம டியோவில் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. யாருன்னா பார்க்கலன்னா அந்த வீடியோவும் லிங்க் பண்ணி பாருங்கள். ஸோ சைடில் லைட்டாக ஸ்க்ராச்சஸாக இருந்தது. ஸோ அதனால தான். ஸோ இதுதான் நம்ம கோனே ஃபால்ஸ் போகிற வழி. ஸோ இங்கே கரெக்டாக இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் எடுக்கணும். தெரியுதுங்களா? இந்த ஜங்ஷன் பார்த்துக்கோங்க. இங்கே ஓயோ போட் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஜங்ஷனில் லெஃப்ட் எடுக்கணும். ஆடுலாம் நிறையா இருக்குது. ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். ஒரு தண்ணி இருக்கும், ஆழம் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி இருக்கும். ரன்னிங் வாட்டர் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும் இடம். ஆனால் எல்லாரும் போகிறத விட நம்மளது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபால்ஸ் வேறு, இந்த ஃபால்ஸ் வேறு. ஓகே, நம்ம இப்படி போயிட்டு எப்படி போகணும் கரெக்டாக சொல்லுங்கள். அந்த பைக் ஆமாம், ஃபஸ்ட் பில்டிங், செகண்ட் பில்டிங் ரைட் சைடில் 11 இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாக ஒரே கல்லுக்கெல்லாம் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் கோனே ஃபால்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயினாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸு தான் எல்லோரும் போவாங்க. ஸோ நான் அந்த லோக்கலில் நம்மளோட வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோம். ஸோ ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ அதனால் வாட்டர் பாட்டில்லாம் வாங்க சொல்ல தான் அங்கே இருக்க லோக்கல் தான் நம்மளுக்கு சொன்னாங்க. என்னென்னா ப்ரோ அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் போகும். ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இதுவரை நாங்கள் ஃபால்ஸை பார்க்கல, ஆனால் ஃபால்ஸோட சவுண்டு மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குது. ஸோ எங்கே இருக்குன்னு எதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அப்படியே போகிறோம், போய் சொல்ல உங்களுக்கு அது ஃபால்ஸ் எப்படி இருக்குது என்ன எதுன்னு ட்ரோன் பாருங்க காய்ஸ். அதேமாரி இப்போ இங்கே ஒரு ட்ரோன் ஷாட் ஒன்று ஃப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரோன் ஷாட்டை பார்க்கணுன்னா நம்ம கவுண்ட் டவுன் 5 4 3 2 1 உடனே சொல்லுங்க விடுங்க, அதே போயிடும்.
வந்து முன்னாடி வந்து என்னோடய ரூட்டு வந்து எப்படி இருக்குது இந்த போகிறதுக்கு வழி அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கேமரா டர்ன். முன்னாடி யாரா போயிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம முகேஷ் தான் எல்லாருக்கும் ஆய் சொல்கிறது. நம்ம சேனலை பொறுத்தவரையே நம்ம முகேஷ் தான் நம்ம சேனலோட எக்ஸ்ப்ளோரர்னே சொல்லலாம். ஸோ மேடு பள்ளம் காடு எதுவாக இருந்தாலும் ஏறி இறங்கிடுவார். சும்மா வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷன். சும்மா கோப்ரோ கமால் டிவில் கமால் கைஸ். பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு மாரி இருக்குது. காலிலேருந்து நாங்கள் கிளம்பி இந்த ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ வர வழி ஃபுல்லாக வந்து ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே வெயில், சரியான வெயில். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அடர்ந்த காடு மாரி இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சில்னஸாக இருக்குது. ஸோ இந்த பகுதி பொறுத்தவரைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்து நம்ம ப்ரோ வந்து பிளாக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. தெரியுதா உங்களுக்கு? அவர் தான் நம்ம ப்ரோ. ஹாய் ப்ரோ. எல்லாரும் பிஸியாக இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவரும் ரொம்ப பிஸியாகவே இருக்கும். நான் ஒரு பிளாகர், அவரோட பிளாகர். முன்னாடி நம்மளோட பெரிய பிளாகர் வேறு போயிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து சும்மா போல் எங்கே ஸ்பாட்டு என்ன ஷாட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்காரு. அப்படிங்களா? ஸோ அதேமாரி இந்த ஃபால்ஸ் தூக்கி போயிட்டுருக்கோம். ஆமாம் காய்ஸ், ரூட்டெல்லாம் வந்து சும்மா வெறித்தனமாக இருக்குது. அப்படியே போகிறேன், காட்டுறேன் எப்படி இருக்கு. சும்மா வேற லெவல். வர முடியாது, அதான் சொன்ன அகதே உள்ளான்னு. ரைடிங் போகிறதுலாம் போட முடியும். கொஞ்ச நேரம் இந்த பிளேஸில் உட்காந்து சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம போகலான்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இங்கே இதோட முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வந்து பார்ட் 1 தான் காய்ஸ். பார்ட் 2 வீடியோ இன்னொன்று இருக்குது. ஸோ அதுக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். பாய் காய்ஸ்.